மத அமைப்புக்கும் தேவாலயத்துக்கும் இந்த தத்துவத்துக்குமான போராட்டத்தில் மிக கொடூரமான முறையிலே கொல்லப்பட்ட ஹிபாட்டியா என்ற பெண்ணை பற்றி இந்த நூல் பதிவு செய்திருக்கிறது. நான் ஒரு மருத்துவன், அறிவியலாளன், ஆகையினால் நான் மதத்தை குறை சொல்கிறேன் என்ற இடத்திலிருந்து பேசவில்லை. இந்த வாதங்களுக்கு எதிராக மதத்தின் பக்கத்திலும் சில வாதங்கள் இருக்கின்றன. ஆலங்குச்சி வேலங்குச்சியில் பல் துளக்கினோம். அப்பொழுது 80 வயதில் கூட எங்கள் தாத்தாவுக்கு பல் விழவே இல்லை. நம்ம தாத்தாவெல்லாம் பல பேர் 50 வயசுலேயே பொக்கவாயா கூட பார்த்துருக்கோம். இன்றைக்கி பல் செட்டு கட்டுறதுக்கெல்லாம் வந்துருச்சு. இவர் எங்கேருந்து இதை பேசிக்கிட்டு போகிறாருன்னா பல்லாஸ்பத்திரியிலேருந்து தான் பேசிக்கிட்டு போவார். இது ஏன் தேவைப்படுகிறது என்பதற்கு அவர் சொல்லுகிறார், நாம் மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிரிகள் அல்ல, ஆனால் அவர்களுடைய மனநிலை என்ன என்பதுதான் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க கருவி கடவுள். அப்போ ஒரு பகுத்தறிவாளராக நான் அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. கத்தோலிக்க புராட்டஸ்டன்ட் மத நிறுவனங்களோடு நடந்த பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு நேரடியாக தெரியும். இந்திய மதங்கள், இஸ்லாமிய மதம், இது எல்லாமே அவர் படித்ததும் ஓரளவு ஆய்வு செய்ததும், அதை எப்படி சொல்லணும்னு தெரியும். அதனால் தோழர் ஓவியா அவர்கள் அவங்களுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஜூபிட்டர் அம்மன். ஜூபிட்டர் அம்மன் அவ்வளோதானே. நம்ம மாரியம்மன், கோமாரியம்மன், அது மாதிரி கொரோனாவே அம்மன் தானே. கொரோனாத்தா இந்த கொஞ்சம் நைட்டி கடையை மட்டும் திறக்க சொல்லாத்தா, போட்டு எல்லாம் கிழிஞ்சு போச்சுலாம் போட்டாங்க. ஏன்னா கொரோனா அம்மன் மாதிரி ஜூபிட்டர் கடவுள், அவருடைய மனைவி அவங்க அம்மன் தானே. நீரோடையில் தண்ணி எடுக்க போனாங்க. அப்படி தண்ணீர் எடுக்க போன போது செவ்வாய் கிரகத்து கடவுள், ஆண் கடவுள், அவரோடு ஏற்பட்ட சந்திப்பினால் பிளேட்டோ பிறந்து விட்டார். இதை மறுத்து சொன்னால் அவங்களுக்கு கோபம் வேற வருமா. இதை ஏன் முக்கியம்னு சொன்னால், இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நம்ம எங்கே கேட்டிருக்கோம்? மகாபாரத கதைகளில் கேட்குறோம். இத்தகைய கதைகள், புனைவுகள் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இல்லைன்னா எப்படி ஒரு கிரகத்துக்கும் ஒரு பெண்ணுக்கும் குழந்தை பிறந்தது அப்படின்னு எப்படி ஒரே மாதிரி கதை வரும்? கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் ஜீவிச்சிருந்தல்லா என்று ஒரு நூலை எழுதினார். அதில் அவர் எல்லாமே ஒப்பிடுகிறார். இது என்ன 2 பேர் கதையும் ஒரே மாதிரி இருக்குது. இவர் மாடு மேய்க்கிறாரு, அவர் ஆடு மேய்க்கிறாரு. இவர் பிறந்தப்பவும் இந்த குழந்தை என்று நினைத்து பல 100 குழந்தைகள் கொல்லப்பட்டன. 2 பேருக்கும் இதே மாதிரி இருக்குது. எப்படி இந்த மாதிரி ஒற்றுமை இருக்க முடியும் அப்படின்னா, இதனுடைய மூலங்கள் ஓரிடத்தில் இருந்து பிறந்த கற்பனையிலிருந்து வரக்கூடியவை. ஏரோஸ்தனேஸ் நாம் கேள்விப்படுகிற, நம்ம பாடங்களில் படித்த அறிஞர்கள், இவங்கள்லாம் அங்கே உட்கார்ந்து லைப்ரரியில் வேலை பார்க்குறாங்க. இந்தியாவில் சுழி 0 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சுழியை தவிர மற்ற எண்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சது. ஆனால் சுழியினுடைய மதிப்பு தான் ஒரு எண்ணுக்கு முன்னே போனால் அதனுடைய மதிப்பென்ன, பின்ன போனால் அதனுடைய மதிப்பென்ன. அது எளிதாக சொல்லிட்டேன். எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்ன உடனே இந்த புத்தகத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. ஏன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இருந்தேன், படித்து முடிக்க போகிற தருணம். ஆகையினால் நான் இந்த நூலை பற்றி பேசுகிறேன். மதத்திற்கும் அறிவியலுக்குமான மோதலின் வரலாறு. ஏன்னா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் ஒப்புக்கொண்ட பிறகு மறுபடியும் அவற்றை தொகுத்து பார்க்கும் பொழுது இதை நம்ம 1 மணி நேரத்தில் சொல்லி முடிக்க முடியுமா என்கிற ஒரு வியப்பும் மலைப்பும் ஏற்பட்டு, அப்பப்போ இதை புரட்டி கொண்டிருந்தால் வீட்டில் என் மகள் புலிவாலை பிடிச்சிட்டிங்க அருள்மொழி அப்படின்னு, இதை எப்படி நீங்கள் முடிக்க போகிறீங்க என்பதாக சொல்லி கொண்டிருந்தார். அந்த அளவிற்கு உண்மையிலேயே இந்த நூலை படிப்பது பெரிதல்ல, படித்து உள்வாங்கி அதை ஒரே ஈடாக படித்து முடிக்க முடியாது. ஒரு அத்தியாயத்தை படிப்பதற்கு கூட 1 வாரம் தேவைப்படும். அத்தகைய ஒரு நூலை படித்து உள்வாங்கி அதனை எடுத்து சொல்லுவதே அவ்வளவு கடுமையான பணி என்று சொன்னால்,
இதனை மொழிபெயர்த்தது எவ்வளவு பெரிய பணி. அதனை தனக்கு உரிய அலுவலகம், இதை அவர் தொடங்கிய பொழுது அவர் இஸ்ரோவில் பணியாற்றி கொண்டிருந்தார். இஸ்ரோ நிறுவனத்திற்குள் அவருடைய பொறுப்பு வாய்ந்த அந்த பணிகளுக்கிடையில் இதை தொடங்கி இப்பொழுது அவர் கம்பெனி செக்ரட்டரியாக பணியாற்றி கொண்டு புதிய குரல் அமைப்பை நடத்தி கொண்டு தனது குடும்பத்தையும் நிர்வகித்து கொண்டு இவ்வளவும் செய்து கொண்டு நிறைய செய்கிறார்கள். ஆனால் இதை பெண்கள் செய்வதிலே என்ன சாதனை என்று சொன்னால், பெண்களுக்கு மனைவி கிடையாது. எனக்கு குடும்பத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது சார். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய சாதனையாளர், அவரை கேளுங்க எப்படி இவ்வளவு செய்கிறீங்க அப்படின்னா, எப்படி செய்கிறேன்னா, எனக்கு குடும்ப கவலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்? அதெல்லாம் என் ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க. அப்படி ஒரு ஒய்ஃப் எங்கள் எல்லாருக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அப்படி இல்லாமல் அந்த ஒய்ஃப் வேலையும் பார்த்து கொண்டு இதையும் செய்வதென்பது எளிதான பணி அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். இதனை எடுத்து முடித்து மிகச்சிறப்பாக அதனை நூலாக்கி கொடுத்ததற்காக தோழர் ஓவியா அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் என்றும் உரியது. அதை போலவே இத்தகைய நூல்களை வெளியிடுவதில் சிறந்த ஒரு முன்னெடுப்பை நடத்தி அதனை கொண்டு வருவதில் முழு முயற்சி செய்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய கருஞ்சட்டை பதிப்பகம், அந்த பதிப்பகத்தின் முயற்சியால் இது நூலாக வெளியிடப்பட்டது. அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம இந்த தலைப்பை பார்த்த உடனேயே நம்முடைய வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர்கள் குறிப்பிட்டார் அதில் இருக்கக்கூடிய சில செய்திகளை. இது எப்படிப்பட்ட பின்னணியில் எழுதப்பட்டிருக்கும் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நாம் நினைப்பதை விட ஆழமான பின்னணியிலிருந்து அது எழுதப்பட்டது. அதிகமாக எவ்வளவு ஆழமாக நாம் சிந்தித்தாலும் மதத்திற்கும் அறிவியலுக்குமான மோதல் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருகிற முதல் பெயர் எது? யார் சொன்னது? கலீலியோ. புரூனே. கலீலியோ அவருக்கு முன்னால் புரூனே, அவருக்கு முன்னால் சாக்ரட்டீஸினுடைய போராட்டம் மதத்துக்கும் அறிவியலுக்குமானது அல்ல. அவர் அது அறிவியல் அல்ல. இதில் சொல்லப்படுகிற அறிவியல் என்பது தத்துவம் மட்டுமல்ல. நாம் சயின்ஸ் அப்படி என்று நினைக்கிற அந்த அறிவியலும் சேர்ந்தது. சாக்ரட்டீஸினுடைய கேள்விகள் தத்துவம் சார்ந்தவை. அப்போ கலீலியோ தப்பித்து கொண்டார். அவருக்கு முன்னால் புரூனோ எரித்து கொல்லப்பட்டார். இந்த மதத்திற்கு எதிரான மோதலில் முதல் பலியானவர் புரூனோ தானா? இல்லை, ஹிப்பாட்டியா என்ற பெண். அவர்தான் மதம் சாராமல் தத்துவம் சார்ந்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்ன மிகச்சிறந்த கல்வியாளர். மத அமைப்புக்கும் தேவாலயத்துக்கும் இந்த தத்துவத்துக்குமான போராட்டத்தில் மிக கொடூரமான முறையிலே கொல்லப்பட்ட ஹிப்பாட்டியா என்ற பெண்ணை பற்றி இந்த நூல் பதிவு செய்திருக்கிறது. அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இதை எழுதிய ஆசிரியர் எப்படிப்பட்ட தேடலோடு எவ்வளவு ஆராய்ச்சியோடு அந்த நூலை எழுதியிருக்கிறார் என்று. அவர் கொல்லப்பட்ட முறையோ நம்முடைய எழுத்தில் வடிக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு நடந்திருக்கிறது. இது எந்த காலகட்டம்? அவர் எங்கிருந்து தொடங்குகிறார்? இதில் நாம் ஒரு சின்ன பயணம்தான் போக போகிறோம். இதை படித்து முடித்து குறிப்பு எழுதும்போது தான் எனக்கு தோன்றியது, உண்மையிலே இதை ஒரு இந்த படக்காட்சி பின்னணியோடு நாம் எடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அது நம்ம இன்னும் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கெல்லாம் தயாராகலை.
ஆனால் அப்படி இருந்திருந்தால் இது சிறப்பாக அமைந்திருக்கும் என்று எனக்கு தோன்றியது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு இது. இந்த நூலை எழுதிய ஜான் வில்லியம் டிராப்பர் அவர் 1811ஆம் ஆண்டு லண்டன் யார்க்ஷயரில் பிறக்கிறார். இறக்கும் பொழுது நியூயார்க் யூனிவர்சிட்டியுடைய கெமிக்கல் அசோசியேஷனுடைய தலைவராக 1882ஆம் ஆண்டு இறக்கிறார். இதற்கிடையில் அவர் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இந்த நூல் 1864ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இன்றைக்கு 160 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த நூல். இவர் யார்? இங்கிலாந்தில் இருந்து அமெரிக்காவிற்கு வாழ்க்கை நிமித்தம் குடிபெயர்ந்தவர். இங்கிலாந்தில் பட்ட வகுப்பை படித்தவர். அதற்கு பிறகு மருத்துவ கல்வியை அமெரிக்காவில் போய் படிக்கிறார். மருத்துவரான பிறகு அவருக்கு கெமிஸ்ட்ரி, அதில் ஒரு வேதியியல் பாடத்தில் தனித்த ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. அவருடைய சிறப்புகள் அப்படின்னு தேடி பார்த்தா போர்ட்ரைட் ஃபோட்டோகிராஃபி என்பதை மிக ஒரு வளமையான இடத்திற்கு நகர்த்தியவர் அவர் தான். 1840ஆம் ஆண்டு அவர் எடுத்த புகைப்படம் தான் நிலாவை பற்றி ஒரு முழுமையான அதனுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய ஒரு புகைப்படமாக உலகம் பார்த்தது. அவ்வளவு பெரிய அறிவியலாளர். அவர்கள் ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுதே an English scientist, physician and philosopher. என்ன மாதிரியான காம்பினேஷன் பாருங்கள். சயின்டிஸ்ட், ஃபிசிஷியன் அண்ட் ஃபிலாசபர். இந்த பின்னணியில் அவர் ஏற்கனவே இந்த மனிதர்களுடைய நடைமுறைகள், அவருடைய பண்பாடு, மருத்துவம், அறிவியல் இவற்றை இணைத்து பல நூல்களை எழுதியிருக்கிறார். இதில் ஏதோ ஒன்று அவரை தூண்டி இந்த மதத்துக்கும் அறிவியலுக்குமான மோதல் ஏன் நடந்து கொண்டே இருக்கிறது, இது எங்கே தொடங்கியது, ஏன் இன்றைக்கு அது இப்படி நடக்கிறது என்கிற கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்கான விடையை அவர் தேடுகிறார். அப்போ தேடும் பொழுது உண்மையிலேயே ஒரு ஆய்வாளர் எப்படி தேட வேண்டும், என்னென்னலாம் அவங்க படிக்கணும், கிட்டத்தட்ட ஒரு கிமு 3-4ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்திருக்க மாதிரி தெரிகிறது. அவருடைய அந்த விளக்கங்கள், டிஸ்கிரிப்ஷன் அவற்றை பார்க்கும் பொழுது அந்த நூலை ஏன் எழுதினேன் அப்படின்னு அதற்கான முன்னுரை, அதெல்லாம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த முன்னுரையின் மிக முத்தாய்ப்பான ஒரு கருத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உண்மையை பற்றி கவலைப்படுகிற ஒவ்வொருவரும் இதை விவாதிக்க வேண்டும். அதுதான் இதனுடைய நோக்கம். உண்மையை பற்றி கவலைப்படுகிற, அக்கறை கொண்ட ஒவ்வொருவரும் இதை விவாதிக்க வேண்டும். ஆகவே நான் அறிந்ததை, படித்ததை, ஆய்ந்ததை, விவாதங்களை அப்படியே முன்வைக்கிறேன். நான் ஒரு பக்கம் நின்று பேசவில்லை. நான் ஒரு மருத்துவன், அறிவியலாளன், ஆகையினால் நான் மதத்தை குறை சொல்கிறேன் என்ற இடத்திலிருந்து பேசவில்லை. இந்த வாதங்களுக்கு எதிராக மதத்தின் பக்கத்திலும் சில வாதங்கள் இருக்கின்றன. நான் அந்த கருத்துக்களையும் சொல்கிறேன். இவை இரண்டையும் சேர்த்து படித்தால்தான் இந்த வரலாற்றின் பின்னணி என்ன என்பது தெரியும். இது அவருடைய முன்னுரையின் சாரம். அவர் இந்த வரலாற்றை, மோதலை பல கட்டங்களாக பிரிக்கிறார். 5 வகையான முரண்பாடுகளில் அது தொடங்குகிறது. முதல்ல மக்களுக்கு அமைதியை கொடுத்த ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அது அப்போது மதமாக இல்லை, ஆனால் அவர்களுக்கு அது நம்பிக்கையை, நிம்மதியை கொடுத்தது. அது எப்படி இந்த வலிமை மிக்க, அதிகாரம் மிக்க மதமாக மாறியது, இது ஒரு காலகட்டம். அந்த மதம் என்று உருவாகும் பொழுது அதுக்குள்ளே வர கோட்பாடுகள் எப்படி பிளவுறுகின்றன, எங்கே அறிவியல் அங்கே வருது,
சூரிய மையம், பூமி மையம், இப்படி படிப்படியாக 4-5 நிலைகளில் அந்த முரண்பாடு வளருகிறது. அப்போ ஏன் இந்த முரண்பாடு வரணும்? டிராப்பர் கொடுக்கிற ஒரே பதில், மதம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது, நிலையானது, மாற்றத்திற்கு தயாராகாது. அறிவியல் ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டது, மாற்றிக்கொள்ளக்கூடியது, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த ரெண்டும் எப்பயும் ஒன்றா போக முடியாது. நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அறிவியல் என்ன பயனை கொடுக்கிறதோ அந்த பயனை அனுபவித்துக் கொள்வார்கள். ஆனால் அறிவியலுக்கு எதிராக பேசுவார்கள். அந்த காலத்தில் இப்போ காரில் தான் போவார். காரில் போகும்போதே என்ன சொல்லுவார்னா, வாட்ஸ்அப்பில் பார்ப்பார். மாட்டு வண்டியில் போய்கொண்டிருந்த பொழுது நம் பாட்டன் நிம்மதியாக தூங்கினான். அப்போ என்ன செய்யணும்? டக்குன்னு இறங்கி ஒரு மாட்டு வண்டி கிடைக்காட்டி மாட்டு மேலேயாவது ஏறி போகலாம். அப்போ தானே நம்ம பாட்டன் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் நடத்த முடியும். ஆலங்குச்சி வேலங்குச்சியில் பல் துளக்கினோம். அப்பொழுது 80 வயதில் கூட எங்கள் தாத்தாவுக்கு பல் விழவே இல்லை. நம்ம தாத்தாவெல்லாம் பல பேர் 50 வயசுலேயே பொக்கவாயாக கூட பார்த்துருக்கோம். இன்றைக்கி பல் செட்டு கட்டுறதுக்கெல்லாம் வந்துருச்சு. இவர் எங்கேருந்து இதை பேசிக்கிட்டு போகிறாருன்னா, பல்லாஸ்பத்திரியிலேருந்து தான் பேசிக்கிட்டு போவார். நம்மளுக்கு தான் சார் இதெல்லாம் தொல்லை. எங்கள் தாத்தாலாம் ஆலங்குச்சியில் தான் பல் விளக்குனார். அவருக்கு அதை கடிப்பார், இதை கடிப்பார், கரும்பு கடிப்பார், எலும்பு கடிப்பார் அப்படின்னு இவங்க தாத்தாலாம் ராஜ்கிரண் மாதிரியே அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, இது எங்கேருந்து பேசுகிறது அப்படின்னா, பல் மருத்துவத்தை செய்து கொண்டு பேசுகிறது. இதுதான் நம்பிக்கையாளர்களின் மனநிலை. இந்த மனநிலை எப்படி செயல்படுகிறது, ஏன் இது தேவைப்படுகிறது இந்த நூல் அப்படிங்கும் பொழுது, தோழர் ஓவியா அவர்கள் தன்னுடைய முன்னுரையில் அந்த முன்னுரையில் இருந்தே நம்ம படித்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். டிராப்பர் அவர்கள் எழுதிய முன்னுரையும் அப்படித்தான், இந்த நூலுக்கு ஓவியா அவர்கள் எழுதிய முன்னுரையும் அப்படித்தான் இருக்கும். நான் அவரிடமே சொன்னேன், உங்கள் முன்னுரையில் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சொற்றொடரும் ஒரு அறிவிப்பு தான், ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கும். இது ஏன் தேவைப்படுகிறது என்பதற்கு அவர் சொல்லுகிறார், நாம் மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிரிகள் அல்ல, ஆனால் அவர்களுடைய மனநிலை என்ன என்பதுதான் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அவர்கள் இந்த அறிவியலை அனுபவித்து கொண்டே அதற்கு எதிரான மனநிலையோடு ஒரு விவாதம் நடத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த மனநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த ஆய்வு தேவைப்படுகிறது. அடுத்து, இதை எழுதிய டிராப்பர் அவர்களுடைய தனித்தன்மை என்ன என்று தோழர் ஓவியா அவர்கள் குறிப்பிடுவது அவர் கையாண்டிருக்கிற மொழி. ஏன்னா இன்னைக்கு 2 விதமான கருத்துகள் உண்டு. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவர்கள் தன்னுடைய நூலுக்கான முன்னுரையில் எழுத காட் டில்யூஷன், அதுக்கு அவர் முன்னுரை எழுதும்போது என்ன சொன்னார்னா, ஒரு கடவுள் நம்பிக்கை அற்றவன், ஒரு நாத்திகன் ஏன் எப்பயுமே பணிஞ்சு அணுகி ஒரு பதமாகவே பேசணுமா? தேவையில்லை. Why should an atheist be apologetic always? நான் நின்று பேசலாமே, அப்படி தான் பேசணும், இல்லைன்னா இவங்கள்ட்டெல்லாம் வேலைக்கு ஆகாது என்று ரிச்சர்ட் டாக்கின் சொல்லுகிறார். ஆனால் பல பேர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அரகன்ஸ் தான் அவர் சொல்கிறது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பொறுமையாக கருத்தை கேட்குறவர் கூட போதுண்டாப்பா அப்படின்னு போகிற அளவுக்கு நம்பிக்கை என்பதை அரகன்ஸ் என்று புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆபத்தும் அதில் இருக்குது. ஆனால் டிராப்பர் அவர்களுடைய மொழி அப்படி இல்லை. ஒன்றுமே இல்லை, நம்மகிட்ட இப்படி சொல்லுது, இந்த பாருப்பா இப்படி இருக்குது, இது இப்படி இருந்தது, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் தீர்ப்பே எழுதுறதில்லை.
அவர் ஒரே ஒரு இடத்துல கடுமையாக ஒருவரை விமர்சிக்கிறார்னா, அவ்வளவு பாராட்டுகிற அலெக்சாண்டரை அவருடைய கடைசி காலகட்டத்தில் செய்த ஒரு செயலுக்காக இதுக்கு இவர் அலெக்சாண்டர் த கிரேட்டாக பிறந்திருக்க வேண்டியதில்லை. ஒரு சாதாரண எந்த பிறவியாக வேணால் பிறந்திருக்கலாம். அப்படி இதுதான் அவர் வைக்கிற கடுமையான விமர்சனம். எங்கேயோ தோழர் ஓவியா அவர்களுக்கு அவர் கையாண்டிருக்கிற இந்த மொழி ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த நடை. அவங்க முன்னுரையில் சொல்கிறாங்க, இந்த நூலினுடைய கருத்து எவ்வளவு முக்கியமானதோ அதை விட அவர் கையாண்டிருக்கிற மொழி முக்கியமானது. அதில் இருக்கிற அந்த அணுகுமுறை, எனக்கும் அந்த நூலை படிக்கும் பொழுது எப்படி இருந்தது அந்த ஆய்வுனா, ஐயா தந்தை பெரியார் அவர்களுடைய தத்துவ விளக்கம் நூலை படித்தா எப்படி இருக்குமோ அந்த அணுகுமுறை இந்த நூலில் இருந்தது. அது அவருடைய உரை சேலம் அரசு ஆண்கள் கலைக்கல்லூரியில் தத்துவ இயல் துறையில் ஐயா அவர்கள் ஆற்றிய உரை. அப்போ ஃபிலாசபி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிலாசபி, அதில் அவர் தத்துவத்தை பற்றி பேச போகிறார். அங்கே தத்துவம் படித்த பேராசிரியர்களும் இருக்கிறார்கள், அதை படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள். பெரியார் வருகிறார் என்று கேட்க வந்த பொதுமக்கள் கூட்டமும் இருக்கிறது. முதல்ல ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமே ஒரே தரத்தில் நின்று பேச முடியாது. இந்த துறைக்கு தொடர்பில்லாத பொதுமக்களும் வந்திருக்கிறார்கள். இந்த 3 பேருக்கும் சேர்த்து அவர் பேசுகிறார். அந்த பேச்சினுடைய ஒவ்வொரு சொற்றொடரும் அவருடைய உள்ளத்தில் தேங்கி கிடக்கிற இந்த மானுட சமூகத்தின் மீதான அன்பை அப்படி பொழியும். அது சாதாரணமான சொல் அல்ல. அந்த இரக்கம், மனிதர் மீதான இரக்கம், அதுதான் அதனுடைய அடிப்படை. ஐயா அவர்களுடைய கடவுள் மறுப்பு என்ற கொள்கை கூட, அது அவர் நாத்திகர், அவர் அதை பிரச்சாரம் செய்தார். அவருக்கு கடவுள் கிடையாது. ஆனால் ஏன் அதை அவர் பிரச்சாரம் செய்தார்? எதுக்காக அவர் சிலையின் கீழே அதை எழுதி வைக்க சொன்னார்? நிறைய கொள்கைகள் இருக்குல்ல, முதன்மையான கொள்கை நிறைய இருக்குல்ல. நான் இந்த புரட்சியாளன், இப்படி எதையோ ஒன்று எழுதலாம். ஏன் கடவுள் மறுப்பை எழுத வேண்டும் என்று நினைத்தார் என்றால், அது மனித குலத்தினுடைய அறிவின் விடுதலை, மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க கருவி கடவுள். அப்போ ஒரு பகுத்தறிவாளராக நான் அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. மனித சமூகத்தின் மீது கொண்ட அன்பு அதை எடுத்து சொல்ல செய்யும். அதனால் நிறைய கெட்ட பேர் வரும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த உள்ள உறுதியோடு அவர் எடுத்தாண்ட அந்த மொழி இருக்கிறது இல்லையா, அதுதான் அந்த மக்களை சென்று சேர்ந்தது. மருண்டு வாழும் தமிழருக்கு வாழ வைக்கும் அருட்பெருக்கு என்று புரட்சி கவிஞர் சொன்னதனுடைய பொருளும் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு மொழி ஜான் வில்லியம் டிராப்பருடைய எழுத்து நடையாக இருக்கிறது. இதனால் இதில் முரண்பாடுகள் இருக்கா இல்லையா அப்படின்னா, சில கருத்துக்கள் அவர் பார்த்த பார்வை, அவருடைய சுற்று வட்டாரம் முழுக்க கத்தோலிக்க புராட்டஸ்டன்ட் மத நிறுவனங்களோடு நடந்த பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு நேரடியாக தெரியும். அவர்களுக்கு சீனாவில் நடந்தது, இந்திய மதங்கள், இஸ்லாமிய மதம், இது எல்லாமே அவர் படித்ததும் ஓரளவு ஆய்வு செய்ததும். ஆகையினால் இந்த மத கோட்பாடுகளை பற்றி அவர் சொல்லுகிற கருத்துக்கள் நமக்கு 100க்கு 100 உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அது 160 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதிய பின்னணியில் அது அவருடைய கருத்து என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற புரிதலோடு ஓவியா அவர்களுடைய அந்த முன்னுரை தொடங்குகிறது. சரி, டிராப்பர் அவர்கள் இந்த வரலாறை, மதத்துக்கும் அறிவியலுக்குமான மோதலின் வரலாற்றை 8 பிரிவாக பிரித்திருக்கிறார். அநேகமாக அதில் முதல் பிரிவை சொன்னாலே இன்னைக்கு பொழுது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த முதல் பகுதி அறிவியலின் தோற்றம். அறிவியலின் தோற்றம்
இந்த அறிவியலின் தோற்றம் எங்கே நடந்தது? இதுதான் நான் உண்மையிலே நினச்சேன். நம்ம வந்து ஒரு இந்த அட்லாஸ் மாதிரி மேப் போட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. நம்ம அறிவியலின் முதல் வித்து எங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரோ சொல்லுங்கள். அறிவியலின் விதை எங்கு விழுந்தது? அது ஒரு கருத்து. அதாவது கல்லை கூர்மைப்படுத்த தொடங்கிய அது ஒரு முயற்சி, மனித முயற்சி. அது ஒரு நல்ல சிந்தனை. அப்புறம் அதே அதனுடைய இன்னொரு வடிவம் சிக்கிமுக்கி கல், நெருப்பு வந்தது அப்படியே. சிக்கிமுக்கி கல்லும் அதுதான். அதில் இருந்து அடுத்து சக்கரம். அப்புறம் புவியீர்ப்பு விசையை அறிந்தது. இப்படியாக வளருது. அண்மையில் நான் ஒரு செய்தி படித்தேன். எனக்கு அது யார் சொன்னதுன்னு பேர் மறந்துட்டேன். அதுக்குள்ளே அது போயிடுச்சு. நல்ல செய்தியெல்லாம் போயிடுது வேகமாக. ஆனால் படிச்சுட்டு பேரை பார்க்குறதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. ஒரு மருத்துவர், சைக்காலஜிஸ்ட் நினைக்கிறேன், பெண் தான். அவங்க பேரை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிவிலைசேஷனுடைய தொடக்கம். அவங்க சயின்ஸை சொல்லலை, ஆனால் சயின்ஸோடு சேர்ந்தது தான் சிவிலைசேஷன், பண்பாடு. சிவிலைசேஷனுடைய தொடக்கமாக நான் எதை பார்க்கிறேன்னா, ஏதோ ஒரு உயிரினம், விலங்கு அல்லது மனிதனுடைய தொடை எலும்பு முறிந்து சேர்ந்திருக்கு. ஒரு விலங்கினுடைய அல்லது மனிதனுடைய தொடை எலும்பு முறிந்து ஃப்ராக்சர் ஆகி கூடியிருக்கு. இதைத்தான் நான் பண்பாட்டினுடைய தொடக்கம்னு பார்க்குறேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், விலங்குகளை பொறுத்த வரைக்கும் கால் அடிபட்டுருச்சுன்னா நடக்க முடியாது. அதை எங்கேயும் போய் இறையும் தேட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, யாரும் அதை தூக்கிட்டும் போக முடியாது. அது அப்படியே கிடக்கும். அதைவிட வலிமையான விலங்குகளுக்கு அது இரையாகிவிடும், அல்லது உணவின்றி கிடந்து இறந்துவிடும். ஆனால் முதல் கூடிய எலும்பு எதை காட்டுகிறது என்றால், யாரோ இன்னொரு உயிர் அந்த அடிபட்ட உயிரை பாதுகாத்திருக்கிறது. அது காயம் ஆறி மீண்டும் எழுந்து நடந்து வாழ்ந்து பல நாள் கழித்து மறையும் அளவிற்கு அந்த உயிருக்கு துணையாக இருந்திருக்கிறது. அப்படி ஒருத்தர் கால் ஃப்ராக்சர் ஆகி முறிந்து விழுந்த ஒருவரை காப்பாற்ற வேண்டும், அதற்கு துணையாக இருக்க வேண்டும்னு இன்னொருவர் நினைக்கிற அந்த இடம்தான் பண்பாட்டினுடைய தொடக்கம். அப்படி இதை சொன்னவங்க எங்கேயோ இருக்கலாம். ஆனால் மனிதன் தானாகவும் பிறக்கவில்லை, தனக்காக மட்டும் பிறக்கவில்லை என்று தந்தை பெரியார் சொன்னது இதுதான். அப்போ இந்த போக்கில் ஜான் வில்லியம் டிராப்பர் அவர்கள் இந்த மனிதருடைய அறிவியலின் மூலத்தை தேடி போகிறார். அப்போ வரலாற்றில் பெரும்பாலும் பதிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு பண்பாடு வரலாறு யார்கிட்ட இருக்குன்னா கிரேக்கர்களிடம் தான் இருக்குது. அந்த மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல், அதை நீங்கள் படத்தை பார்த்தா ஒரு பக்கம் ஆசிய நாடுகள் இருக்குது, அந்த பக்கம் ஐரோப்பா இருக்குது, கீழே ஆப்பிரிக்கா இருக்குது. இதுக்கு இடையில் இந்த மத்திய தரைக்கடல் பகுதி இருக்குது. அந்த நாடுகள் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு, தள்ளி இருக்குது. இந்த பகுதியில் தான் பண்பாடும் நிலை பெற்றிருந்ததாக கூறுகள், வரலாற்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. நம்ம ஹரப்பா மொஹஞ்சதாரோ அதை பற்றி சொல்கிறோம் இல்லையா, சிந்துவெளி நாகரீகம். இதற்கு முந்தையதாக இது இருக்குது. அந்த கிரேக்க நாகரிகம், ரோம நாகரிகம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அங்கே ஒரு 3 நாடுகள், 3 சமூகத்துக்கு இடையில் சண்டை, நாடு பிடிக்கிற சண்டை நடக்குது. அதில் கிரேக்கர்கள் பாரசீகத்தை வெல்லுவது, மெசிடோனியா என்ற பகுதியிலிருந்து அங்குள்ளவர்கள் எகிப்தையும் கிரேக்கத்தை சேர்த்து தாக்குவது. இந்த 3 பேருக்கும் நடக்கிற போரில்
ஒருத்தர் வந்து எல்லாரையும் வளைச்சி கட்டி வெல்லுகிறார். அவர் தான் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் வந்து மெசிடோனியாவிலேருந்து வர்றார். அவரை வந்து அந்த மெசிடோனியாவின் தளபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிற செய்தி ரொம்ப சுவையாக இருக்குது. ஒவ்வொன்றுமே படிக்க 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 அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அலெக்சாண்டருடைய அப்பா பேர் வந்து 2ஆம் பிலிப், பிலிப் த செகண்ட். அவர் வந்து அங்கே ஒரு மன்னர். அவருக்கு பல மனைவிகள். அதில் அலெக்சாண்டருடைய தாய் பேர் வந்து ஒலிம்பியா. அந்த ஒலிம்பஸ் அப்படிங்கிறது கிரேக்க மித்தாலஜியில் அவர்களுடைய புராணத்தில் சொல்லப்படுகிற ஒரு மலை. ஒலிம்பஸ் நம்ம கேட்குறோம்ல, இந்த பேர்லாம் நீங்கள் நிறைய கேட்பீங்க. இது பூரா அப்பல்லோ, ஜூபிட்டர், இது எல்லாமே அங்கே உள்ளது தான். பாரசீகம், கிரேக்கம், இந்த சொற்கள் தான். அங்கே வந்து அந்த மலை இருக்குது, அந்த ஒலிம்பஸ் அப்படிங்கிற மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலை தான் அந்த பகுதி மக்களுடைய கடவுள்கள் வாழும் இடமாக இருந்திருக்கு. அந்த ஒலிம்பஸ் என்கிற மலை கடவுள்கள் வசிக்கிற இடம். அப்படி தான் நினச்சி அவங்க அதை வணங்குறாங்க. அந்த பேர் தான் அவங்க வந்து அலெக்சாண்டருடைய தாயினுடைய பெயராக இருக்குது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெற்றியெல்லாம் பெறுகிறார். அப்போ வெற்றி பெறும்போதே அவர் கையகப்படுத்திய வென்ற பகுதிகள்லாம் பார்த்தா அவ்வளவு எளிதில் முடியாது. அவ்வளவோ வென்று அவர் எத்தனை வயசில் சாகிறாருன்னா 32 வயசில் செத்துருக்கார். அதுக்குள்ளே அவ்வளவு பெரிய படையெடுப்புகள், இராணுவ பயிற்சி, அந்த மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுல அவரை தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. அதனால தான் அவர் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, லெபனான் பக்கத்தில் ஒரு பாலைவனம் இருக்குது. அந்த பாலைவனத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு பெண் கடவுளை பார்க்குறாரு. அவங்க யாருன்னா மிஸ்ஸஸ் ஜூபிட்டர், ஜூபிட்டருடைய மனைவி, காடஸஸ். அவங்கள பார்த்து அவரை அதுக்கு தான் சொல்ல வரேன். அவன் வந்து காடஸஸ் ஜூபிட்டர் தான் அவங்க. அப்போ அங்கே பேசும்போது, அங்கே போய் ஒரு வழிபடும்போது அவருக்கும் அங்கே ஒரு அசரீரி கேட்குது, நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ வந்து இந்த ஜூபிட்டர் கடவுளுக்கு பிறந்தவன், இவங்க அம்மா, இந்த அம்மா தான் உங்கள் அம்மா அப்படின்னு அலெக்சாண்டர் வந்து இப்படி சொல்லப்படுது. அலெக்சாண்டர் வந்து பெருமையாக சொல்கிறாரு, ஆமாம். அப்போ காடஸஸ் ஜூபிட்டர்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம தமிழில் சொல்கிறது அப்படின்னா, இங்கே தான் வந்து அந்த புழங்கு மொழி பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. மக்களோட பழகிறவங்களுக்கு தான் அதை எப்படி சொல்லணும்னு தெரியும். அதனால் தோழர் ஓவியா அவர்கள் அவங்களுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, ஜூபிட்டர் அம்மன். ஜூபிட்டர் அம்மன், அவ்வளோதானே. நம்ம மாரியம்மன், கோமாரியம்மன், அது மாதிரி கொரோனாவே அம்மன் தானே. பல பேர் வேண்டுதெல்லாம் போட்டாங்க, ஏ கொரோனா ஆத்தா, இந்த கொஞ்சம் நைட்டி கடையை மட்டும் திறக்க சொல்லாத்தா, போட்டு போட்டு எல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னெலாம் போட்டாங்க. ஏன்னா கொரோனா அம்மன் மாதிரி ஜூபிட்டர் கடவுள், அவருடைய மனைவி, அவங்க அம்மன் தானே. அந்த மாதிரி அந்த அலெக்சாண்டர் சொல்கிறார். அவர் சொல்கிறது மட்டுமல்ல, இதை ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதை பற்றி மறுபடியும் ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாரு. நான் சொன்னதுக்காக அவரை வந்து நான் குறைச்சி மதிப்பிடலை. ஏன்னா வெல்லப்படுகிற எதிரிகளுக்கு மட்டும் இல்லை, தன்னோடு இருக்கிற படை வீரர்களுக்கும் தன்னை சார்ந்திருப்பவர்களுக்குமே இவர் சாதாரண ஆள் இல்லைன்னு நினைக்கணுமா. அதுக்காக தான் அவர் அப்படி சொல்கிறாரு. ஆனால் சில சமயம் சொல்ல ஆரம்பித்து பொய் சொல்ல ஆரம்பித்து அல்லது இந்த கற்பிதங்களை சொல்ல ஆரம்பிக்கிறவங்க என்ன ஆவாங்கன்னா, அவங்களே அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அலெக்சாண்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, கையெழுத்து போடும்போதே அலெக்சாண்டர் த கிரேட் சன் ஆஃப் ஜூபிட்டர் காடஸ்னு போட்டார். இதை கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மா ஒலிம்பியா சொல்கிறாங்க, இவன் பேசுகிறத கேட்டு கேட்டு இப்போ எனக்கே குழப்பமாயிருச்சு, ஏப்பா போதுண்டாப்பா,
அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த செய்திகளில் வருது. அவங்க பணக்கார தாய். ஆமாம், அவங்க உயிரோடு இருக்கும்போதே சொல்லிட்டார் இவர், செத்தப்புறம் சொல்லலை, உயிரோடு இருக்கும்போதே அலெக்சாண்டர் சொல்லிட்டார். அப்புறம் இந்த கதைகள் இதில் நிறைய செய்தி இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை ஒரு நாளில் நம்ம புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு. இதே மாதிரியான கதை வந்து அரிஸ்டாட்டிலுக்கும் சொல்கிறாங்க, பிளேட்டோவுக்கு சொல்கிறாங்க, மன்னிக்கணும், பிளேட்டோவுக்கு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பிளேட்டோவனுடைய தாய் தந்தை யார் அது வரலாற்றில் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின்படி பிளேட்டோவினுடைய தந்தை செவ்வாய் கிரகம், அவங்க தாய் வந்து தண்ணி எடுக்க போனாங்க. இந்த கதையை நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க நீரோடையில் தண்ணி எடுக்க போனாங்க. அப்படி தண்ணீர் எடுக்க போன போது செவ்வாய் கிரகத்து கடவுள், ஆண் கடவுள், அவரோடு ஏற்பட்ட சந்திப்பினால் பிளேட்டோ பிறந்து விட்டார் அப்படின்னு அவருடைய சீடர்கள் நம்பினார்கள். இதை மறுத்து சொன்னால் அவங்களுக்கு கோபம் வேற வருமா. இதை ஏன் முக்கியம்னு சொன்னால், இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நம்ம எங்கே கேட்டிருக்கோம்? மகாபாரத கதைகளில் கேட்குறோம். இவை அனைத்தும் ஒரே மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் தோன்றி இருக்க முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஆதாரம். இத்தகைய கதைகள், புனைவுகள் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இல்லைன்னா எப்படி ஒரு கிரகத்துக்கும் ஒரு பெண்ணுக்கும் குழந்தை பிறந்தது அப்படின்னு எப்படி ஒரே மாதிரி கதை வரும்? இதற்கு முன்னால் மலையாளத்தில் திரு ஜோசப் எடமருகு அவர்கள் கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் ஜீவிச்சிருந்தல்லா என்று ஒரு நூலை எழுதினார். அதில் அவர் எல்லாமே ஒப்பிடுகிறார். இது என்ன, ரெண்டு பேர் கதையும் ஒரே மாதிரி இருக்குது. இவர் மாடு மேய்க்கிறாரு, அவர் ஆடு மேய்க்கிறாரு. இவர் பிறந்தப்பவும் வந்து இந்த குழந்தை என்று நினைத்து பல 100 குழந்தைகள் கொல்லப்பட்டன. ரெண்டு பேருக்கும் இதே மாதிரி இருக்குது. எப்படி இந்த மாதிரி ஒற்றுமை இருக்க முடியும் அப்படின்னா, இதனுடைய மூலங்கள் ஓரிடத்தில் இருந்து பிறந்த கற்பனையிலிருந்து வரக்கூடியவை. ஆனால் இப்போ அலெக்சாண்டரை பற்றி திரு டிராப்பர் அவர்கள் சொல்லுவது இந்த மூட நம்பிக்கைகளுக்காக அல்ல. இதெல்லாம் இருக்குது நம்பிக்கையில். அவர் இந்த பாரசீகத்தை வெற்றி கொள்ளுகிறார். வெற்றி கொண்டு ஒரு மிகப்பெரிய பரப்பை அவருடைய தலைநகராக மாற்றுகிறார். ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இவங்க கிரேக்கர்கள் நாங்கள் தான் பெரிய ஆள், எங்களுக்கு தான் பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த பாரசீகர்கள் உருவாக்கி இருக்கிற அதிசயங்கள், பாபிலோனிய தொங்கும் தோட்டம் படிச்சிருக்கோம்ல, அவர்களுடைய கட்டிடக்கலை, அவருடைய வானியல் அறிவு, இதெல்லாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வியப்பை கொடுக்குது. வியப்பை கொடுத்து நம்மளை விட இவங்க அறிவாளிகளாக இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய தலைநகரான அலெக்சாண்ட்ரியாவை பாரசீக பகுதியில் தான் உருவாக்குறார். அது பெர்ஷியா, இப்போ அது டெஹ்ரான்னு நினைக்கிறேன். அதனுடைய அந்த பழைய பேருக்கு இப்போ அப்படி தான் வருது. அதை வந்து உருவாக்குறார். அந்த அலெக்சாண்ட்ரியா உருவாகி இருக்கிற அந்த முறை இருக்குது பார்த்தீங்களா, அடடா, அதை அவர் அப்படி வர்ணிக்கிறார். இவர்கள் உருவாக்கிய வானளாவிய கட்டடங்கள், அரங்கங்கள், மக்கள் கூடுகிற இடங்கள், இவற்றை தவிர ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்படுது. அதாவது இராணுவ வெற்றி அப்படிங்கிறது ஒரு அறிவியலின் தோற்றுவாயாக எப்படி அமைஞ்சுது அப்படின்னு பார்த்தா, அந்த சண்டைகளுக்கு இடையில் இவர்களுக்கு தேவைப்படுகிற மருத்துவம், அந்த கருவிகள், இவற்றை உருவாக்குகிற தேவை, இதெல்லாம் தான் அந்த தேடலை கொடுத்துருக்கு. அவர்களுடைய அணுகுமுறை மாறுது. இப்போது பாரசீகத்தை அலெக்சாண்டர் கைப்பற்றிய உடன் அந்த பகுதியில் என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னால், இவங்க பழைய கடவுள்லாம் இருக்குல்ல, கிரேக்க கடவுள்லாம், அது ஒன்றும் இல்லைன்னு தெரியுது. ஒலிம்பஸ்க்கு இனிமேல் மரியாதை இல்லை. ஏன்னா இங்கே பாரசீகத்தில் இயற்கையை ஆய்வு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்போது
அந்த பழைய நம்பிக்கைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரண்பாடு தோணுது. யாரோ ஒரு கடவுள், சூப்பர் பவர் ஒருவர் இருக்கிறார் என்று நம்புவதற்கு பதிலாக நம் கண்முன்னால் காண்பவற்றில் இருந்து ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அறிவியல் பார்வை அங்கே தொடங்குது. அப்போ அந்த அலெக்சாண்ட்ரியாவில் இவர்கள் உருவாக்கிய அந்த அருங்காட்சியகம் இருக்குது பார்த்தீங்களா, அது பளிங்கு கற்களால் ஆனது, மிக உயரமானது. அந்த அறைகள் எல்லாம் மிக அழகிய சிற்பங்கள், ஓவியங்கள். இதற்கிடையில் அவர்கள் சேர்த்து வைத்த நூல்கள், சுவடிகள் பெரிய அருங்காட்சியகம் நிறைந்து போகிற அளவுக்கு சேர்க்கப்பட்ட சுவடிகளின் எண்ணிக்கை 4 லட்சம். இதெல்லாம் கிமுல 352லேருந்து 336 இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் 4 லட்சம் சுவடிகள். அப்புறம் அதுவும் போதாமல் அது மதர் லைப்ரரி, ஒரு டாட்டர் லைப்ரரின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கு மகள் நூலகம்னு பேர் வைக்கிறாங்க. அந்த நூலகத்தில் சேர்க்கப்பட்ட சுவடிகள் 3 லட்சம். அப்போ மொத்தம் எவ்வளவு? 7 லட்சம் சுவடிகள் கிமுல சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே மிக அரிய வகையான நூல்கள். அங்கே விவாதம் நடக்குது, விவாத அரங்குகள். ஏரோஸ்தனேஸ் நாம் கேள்விப்படுகிற, நம்ம பாடங்களில் படித்த அறிஞர்கள், இவங்கள்லாம் அங்கே உட்கார்ந்து லைப்ரரியில் வேலை பார்க்குறாங்க, விவாதம் பண்ணுறாங்க. இந்த நூலகங்களை, அருங்காட்சியகத்தை உருவாக்கியதில் அவர் டிராப்பர் சொல்கிறத தோழர் ஓவியா அவர்கள் ரொம்ப அழகாக தொகுத்துருக்காங்க. இதெல்லாம் உருவாக்குனதனுடைய நோக்கம் 3 தான். 1, இதுவரை கிடைத்த அறிவையெல்லாம் சேர்த்து நிலை பெறச் செய்வது, பாதுகாப்பது. 2வது, அதை மேலும் வளர்த்து விருத்தி செய்வது. 3வது, அதனை பரப்புவது. இப்படி ஒரு நோக்கத்தோடு அலெக்சாண்டரால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த அலெக்சாண்ட்ரியாவிலே அங்கே தான் எல்லாரும் சேர்றாங்க. யார் யார் சேர்றாங்கன்னா, இயற்பியல் அறிஞர்கள், கணித மேதைகள், மருத்துவர்கள், வானியல் அறிஞர்கள். இதுதான் சயின்ஸு, இதுதான் சயின்ஸு. இந்த அறிவியலின் விதை எங்கு விதைக்கப்பட்டதுன்னா அந்த அருங்காட்சியகத்தில் தான் இவ்வளவும் சேர்க்கப்படுது. நீங்கள் அப்போ அதில் தான் இருந்துச்சா, எங்களுதில் இல்லையா அப்படின்னு உலகின் பழமையான நாகரிகமும் மொழியும் கொண்ட ஒவ்வொரு இனத்துக்கும், மக்கள் தொகைக்கும் ஒரு ஆதங்கம் ஏற்படும். இதெல்லாம் சொல்லும்போதே நம்ம அறிவு எதையோ தேடுது. நம்ம இதில் இல்லையா, அது தமிழில் இல்லையா, என்ன இதெல்லாம் இருக்கே. அறிஞர் வாசை குழந்தைசாமி அவர்கள், அறிஞர் பெரியசாமி தூரன் அவர்கள், இன்னும் எவ்வளவு பேர் தமிழில் அறிவியல் எழுதியிருக்காங்களே, அப்போ அதில் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த கேள்வி டிராப்பருக்கும் வருது. அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் உருவான காலகட்டத்தில் சீனாவில் சில அறிவியல் கண்டுபிடிப்புகளும் அதனுடைய வளர்ச்சியும் ஏற்பட்டது. இந்தியாவில் சுழி 0 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சுழியை தவிர மற்ற எண்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சது. ஆனால் சுழியினுடைய மதிப்பு தான் ஒரு எண்ணுக்கு முன்னே போனால் அதனுடைய மதிப்பென்ன, பின்ன போனால் அதனுடைய மதிப்பென்ன அப்படின்னு அவர் 0ங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் 0 ஸ்ரீ. அப்போ 0 எங்கே போடுறோம், யாருக்கு போடுறோம், எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுது. 0 பூஜ்யஸ்ய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வேறு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி அந்த சுழியை கண்டுபிடித்ததில் இந்தியர்களுடைய அறிவு மேலே இருந்தது. ஆனால் இதை தவிர மற்றவையெல்லாம் அந்த அருங்காட்சியகத்தில் ஒரு வடிவம் பெற்றன. அந்த மாதிரி வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு எழுதுகிறாரு. அங்கே அப்போ யார் யாரெல்லாம் இங்கே சேர்ந்து இதை பண்ணாங்க அப்படிங்கும்போது அதில் என்னென்னலாம் வந்தது, இது ரொம்ப முக்கியம்.
அவங்க அப்போவே சூரிய வீதி அதை பற்றி எழுதியிருக்காங்க. வானியல் ஆய்வில் சூரிய வீதியை பற்றி இப்போ எழுதுகிறாங்க. உலகம் உருண்டையானதுன்னு சொல்லியிருக்காங்க. புரூனோவை எப்போ எரிச்சாங்க? கலீலியோவை எப்போ உதைச்சாங்க? அப்போ அதுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால், கிட்டத்தட்ட 1700-800 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் உருண்டையானதுன்னு சொல்கிறாங்க. சூரிய பாதைன்னு சொல்கிறாங்க. அந்த அருங்காட்சியகத்தில் குறுக்கு கோடுகள், தீர்க்க ரேகை, அட்சரேகைன்னு சொல்கிறோமே, அதை போட்டு உலகத்தினுடைய சுற்றுவட்டத்தை அவங்க கணக்கிடுறாங்க. ஒளியின் வேகத்தை கணக்கிடுறாங்க. அந்த அவர்கள் கணக்கிட்டிருக்கிற நேரம் பின்னால் இந்த அறிவியல் படி சொல்லப்படுகிற மாறிய அறிவியல் படி சொல்கிறதுல ஒரு 18 வினாடி தான் வித்தியாசமாக இருக்குதான். அப்போ எப்படி அதை கணிச்சாங்க? இதை யாரெல்லாம் செஞ்சாங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய பேர்கள். அதில் மிக முதன்மையானது அலெக்சாண்டருடைய கோட்பாடு, தாலமி, அப்புறம் அவருடைய மகன். இவங்க காலத்தில் தான் இது இப்படி நடந்தது. அதில் மிக முக்கியமாக தாலமியனுடைய மகன் அதை நிலைநிறுத்துகிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய அச்சம் என்னென்னா, சீக்கிரம் செத்து போயிடுவோமே, சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனால மருத்துவத்தையும் கெமிஸ்ட்ரியமும் அங்கே ஆய்வு செய்கிறாங்க. மனித உடல் கூரை ஆய்வு செய்கிறாங்க. இந்த உடல் கூரை ஆய்வு செய்வதற்கு இருந்தாலும் அதெல்லாம் அடிமை முறை இருந்த சமூகம் தானே. அதனால் உடல் கூறு யாருடைய உடலை எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா, இறந்தவர்களுடைய உடலை மட்டுமல்ல, குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்களையும் உயிரோடு ஆய்வு செய்கிறாங்க. அந்த உடற்கூற்றியல் நம்ம இப்போ சொல்கிற அனாட்டமி. அப்போ இதெல்லாம் அங்கே ஆய்வு செய்யப்பட்டு புத்தகமாக, ஏடுகளாக பதிய வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் ஆர்க்கிமிடிஸ், நமக்கு தெரிஞ்ச பேர் அது. டிராப்பர் அவர்கள் சொல்லுகிறார், ஆர்க்கிமிடிஸை போன்ற ஒரு விஞ்ஞானி 2000 ஆண்டுகளில் பிறக்கலை. அவர் தான் இந்த நீரின் அடர்த்தி, எடை, இதை பற்றியெல்லாம் நம்ம தமிழில் அறிவியல் அப்படின்னு ஆய்வு செய்யும்போது நம்முடைய தமிழ் அறிஞர்கள்லாம் ஒரு பாட்டு சொல்லுவாங்க. மூதுரையில் ஔவையார் சொன்னாங்க, ஆழ அமுக்கி முகைக்கினும் நாழி முகவாது நாள் நாழி. ஆழ்கடல் நீர் எவ்வளோ பெரிய கடல் அது. அங்கே போய் நீங்கள் சொம்பை விட்டு மொண்டாலும் மக்கு விட்டு மொண்டாலும் எவ்வளவு அழுத்தி மொண்டாலும் அது என்ன அளவோ அவ்வளோதான் மொள்ள முடியும். நீங்கள் அழுத்துகிற அளவுக்கு 4 படி மொள்ளாது. ஆழ அமுக்கி முகைக்கினும் நாழி முகவாது நாள் நாழி ஆழ்கடல் நீர். அவங்க அதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா, தோழி, நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன். காசு இருக்கலாம், கணவர் நல்லவராகவும் இருக்கலாம், இருந்தாலும் விதிப்படி அவ்வளோ நடந்திருக்குது. அப்பயே விதிப்படி தான் நடக்கும். இதை சொல்ல வரும் பொழுது அவங்க சொல்லுகிற அந்த எடுத்துக்காட்டை, இது அறிவியல் கோட்பாடு அப்படின்னு பல இடங்களில் நம்ம படிக்கிறோம். அது உண்மைதான், அறிவியல் கோட்பாடு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு எடை அமுங்குகிறதோ அந்த அளவுக்கு நீர் வெளியேறுங்கிறது தானே கோட்பாடு. இந்த ஆர்க்கிமிடிஸனுடைய தத்துவத்தை 1500 ஆண்டுகளுக்கு பிறகு நியூட்டன் தான் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு பேர் அங்கே இப்படி கூடி இவ்வளவு செய்திகளை உருவாக்கி பதிய வச்சுருக்காங்க. இதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்த அலெக்சாண்டர், அவருக்கு 32 வயசில் உடம்பு சரியில்லாமல் போகுது. டிராப்பர் அவரை குறை சொல்கிறாருன்னு சொல்கிறேன் இல்லையா, அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. யாரோ நஞ்சு கொடுத்து விட்டதாக சொல்கிறாங்க. அவரும் அதை நம்புகிறார். அப்படி நம்பி தனக்கு மிக உறுதுணையாக இருந்த நண்பரில் ஒருத்தரை அவரே குத்தி கொண்டுடுறார். இன்னொருவர் காலிஸ்தனீஸ், அவர் அரிஸ்டாட்டிலுக்கும் அலெக்சாண்டருக்கும் தூதுவராக இருந்தவர். அரிஸ்டாட்டில் தான் அலெக்சாண்டருடைய ஆசான். அப்போ அந்த ஒரு முரண்பாட்டில் அவர் சந்தேகப்பட்டு காலிஸ்தனீஸை
கழுமரத்தில் சிலுவையில் அரைஞ்சு கொண்டுடுறாரு. அப்போ அது வந்து இயேசுவுக்கு மட்டுமல்ல, தண்டனை முறைங்கிறதே சிலுவையில் அறைவதுன்னு அங்கே வச்சுருந்துருக்காங்க. அப்படி சிலுவையில் அரைஞ்சு கொள்ளுகிறார். அதில் இது ஏதோ சதி அப்படின்னு கிளப்புனதில் அரிஸ்டாட்டில் பேரையும் இழுத்துடுறார். அதை குறிப்பிட்டு டிராப்பர் சொல்லுகிறார், கொன்னது கூட பெருசு இல்லை, இதில் அரிஸ்டாட்டில் பேரை இழுத்துருக்கக்கூடாது, இதை செய்வதற்கு நீ அலெக்சாண்டர் த கிரேட்டாக பிறக்கணுமா என்ன? ஒரு சாதாரண ஏழை தாயின் மகனாக கூட பிறந்திருக்கலாம்ல, இந்த சதி வரலாறுக்கு அப்படின்னு. அதாவது எவ்வளவு உயர்ந்த சாதனைகளை எல்லாம் சொல்லும் போதும் அந்த குணத்தில் இருக்கக்கூடிய, பண்பில் இருக்கக்கூடிய குறைபாட்டையும் சேர்த்து சொல்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் அறிவியல் முயற்சிகள், கண்டுபிடிப்புகள், பதிவுகள் இவை ஒரு பக்கம், தத்துவ ரீதியாக என்ன நடந்தது, இது எப்படி மக்கள் மனநிலையை அந்த பழைய மத நம்பிக்கைகள்லேருந்து மாற்றுச்சு, இதுதான் முக்கியம். முதல்ல சொன்னதை போல அந்த ஒலிம்பஸ்ங்கிற மலையில் கடவுள்கள் இருக்கிறார்கள். கிரேக்க கதைகளில் சொல்லப்படுகிற கற்பனைகள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அது அதீத கற்பனை. எல்லாமே வந்து ஒரு டிசம்பர் பூ எப்படி பூத்துச்சு அப்படின்னா அந்த ஒரு தேவதை வந்துச்சு, அந்த தேவதை வந்து இங்கே வந்து சிரிச்சிட்டு போச்சு, அதுதான் டிசம்பர் பூவாயிடுச்சு. இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு புராண மூட நம்பிக்கை அங்கே இருக்கும். அதில் இருந்து மக்கள் விலக ஆரம்பிக்கிறார்கள். அப்புறம் 2 கோட்பாட்டுக்கு சண்டை நடக்குது. எப்படி சூரிய மையம் புவி மையம் அப்படிங்கிற விவாதங்கள் வருதோ அதை போல பிளேட்டோனுடைய தத்துவத்துக்கும் அரிஸ்டாட்டிலுடைய தத்துவத்துக்கும் அங்கே வந்து முரண்பாடு வருது. என்னன்னா, பிளேட்டோ நம்பிக்கை அடிப்படையில், அனுமானத்தின் அடிப்படையில் பூமி இப்படி இருக்குது, அதனால் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் என்ற ஒரு கருத்தை வைக்கிறார். ஆனால் அரிஸ்டாட்டில் இங்கேருந்து இந்த செடி இப்படி இருக்குது, இந்த தரை இப்படி இருக்குது, இந்த மலை இப்படி இருக்குது, இதெல்லாம் சேரும்போது அண்டம் எப்படி இருக்கும், கீழேருந்து உலகத்தை பார்க்குறது, அவர் மேலேருந்து தரையை பார்க்குறது, இப்படியான ஒரு 2 அணுகுமுறை. அதில் அரிஸ்டாட்டில் வழியில் அலெக்சாண்டர், தாலமி இவர்கள் எடுத்துக்கொண்டது என்னென்னா, தனித்தனியாக நடக்கிற நிகழ்வுகளின் தொகுப்பு தான் ஒரு கோட்பாட்டை சொல்லுது. 10 பேர் 10 மாதிரி நடந்துக்கிறது இல்லை, அதில் 6 பேர் ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்க, அது தனித்தனியாக தான் நடக்குது. இன்னும் அவர் அங்கே அப்படி இருந்தார், இவங்க இப்படி இருக்காங்க, அந்த பொண்ணு அப்படி இருக்குது, இந்த பையன் இப்படி இருக்கான், இவங்கெல்லாம் யார், இந்த நிகழ்வுகளுக்கு என்ன தொடர்பு, இந்த நிகழ்வுகளில் இருந்து ஒரு பொது கோட்பாட்டை உருவாக்குவது, இப்படி வந்து தத்துவ ரீதியாக அவர்களுடைய அணுகுமுறை மாறுது. இப்படி மாறிக்கிட்டே வரும்போது இந்த பாரசீகத்தினுடைய அந்த சிறப்பு, அந்த அலெக்சாண்ட்ரியா அருங்காட்சியகத்தினுடைய அந்த உயர்ந்த தன்மை, அது ஒன்று மட்டும் சொல்கிறேன், அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறத. அருங்காட்சியகத்தின் இயல் அறிவியல், இது ஒரு பகுதி ஃபிசிக்ஸு. அலெக்சாண்டரின் போதனை அமைப்பு வழங்கிய முதல் உதாரணத்தை நவீன இயற்பியலாளர்கள் கையில் எடுத்து கொண்டது பல அற்புதங்களுக்கு வழிவகுத்தது. அது கற்பனையை மறுதலித்ததுடன் பரிசோதனைகள் மூலமாகவும் உற்ற ஆய்தலின் மூலமாகவும் கிடைக்கப்பெற்ற உண்மைகளின் அடிப்படையில் தன் தேற்றங்களை வழங்கியது. இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, இதுக்கு வந்து அங்கே வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் அங்கே உருவான அந்த கோட்பாடுகள், தத்துவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அது ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னால், ஸ்டாய்கிசம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு தத்துவம், ஸ்டாய்கிசம். இது வந்து ஜீனோ அப்படிங்கிறவர் உருவாக்குறார். இவங்கெல்லாம் அங்கே உருவானவங்க. இந்த ஸ்டாய்கிசம் அப்படிங்கிறது என்னன்னா, மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட புத்தருடைய ஒரு கோட்பாடு. ஒரே மாதிரி எடுத்துக்கணுன்னா எப்படி அப்படின்னா, வலியை பற்றி கவலைப்படக்கூடாது, என்டியூரிங் த பெயின்,
என்டியூரிங் த பெயின். இது வந்து அவர்களுடைய ஒரு தத்துவம். அதில் வந்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசர் கதையில் ஜூலியஸை கொல்றவர் யார்? நீயுமா புரூட்டஸ் அப்படின்னு கேட்குறாரு. அந்த புரூட்டஸ் வந்து இந்த ஸ்டாய்கிசத்தை பின்பற்றியவர். அவருடைய மனைவி போர்ஷியா அவங்க வந்து புரூட்டஸ் தோத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம இருந்தால் ஒன்று நம்மளையும் கொன்னுடுவாங்க அல்லது நமக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்டாய்கிசம்ங்கிறது எப்படி அப்படின்னா, அவங்க வந்து ஒரு தட்டில் லைவ் கோல் அப்படிம்பாங்க, அதாவது நெருப்பு துண்டம், கறி துண்டு இருக்கு இல்லையா, நெருப்பு துண்டங்களை ஒரு தட்டில் வச்சு அதை கேக் சாப்பிட்ற மாதிரி எடுத்து முழுங்குறாங்க. நெருப்பு துண்டங்களை வச்சு அவங்க வந்து முழுங்குவாங்க. அது மாதிரி புரூட்டஸ் வந்து தற்கொலை பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சோல்ஜர்கிட்ட வாளை கொடுத்து, நீ வந்து அந்த வாளை தூக்கி எறிய மேலே, அப்படி தான் வந்து சாகணும், அது வந்து வலியை ஏற்றுக்கொள்வது, அனுபவிப்பது, இப்படியெல்லாம் வந்து அங்கே தத்துவ பிரிவுகள் வந்து உண்டாக்கி இருந்து இப்படி வந்து அந்த வளர்ந்த அந்த பாரசீகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கட்டத்தில் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகுது. யார் காலத்தில்னா ஜூலியஸ் சீசர் காலத்தில். ஜூலியஸ் சீசருக்கு வந்து அதை தாக்கும்போது என்ன இருந்தாலும் இந்த பக்கத்து நாட்டுக்காரங்களுக்கு ஒரு பொறாமை இருக்க தான் செய்யும். அதுலேயும் இந்த மாதிரி ஆதிக்க உணர்வு பெற்றவர்கள், ஏன்னா ஒரே நாட்டில் வந்து இந்த ஊரில் பெண்கள்லாம் பஸ்ஸில் போகிறாங்க, அதனால் மெட்ரோ ரயில் ஓட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இதனால் என்ன, தன்னுடைய மத்திய ஆட்சிக்கு கீழ் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு வேலை நடக்குது, அதனால் அந்த முதல்வருக்கு ஒரு நல்ல பேர் வருது, அவ்வளோதானே. அதுக்கு வந்து ஒரு பிரதமராக இருந்தவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, பெண்கள்லாம் வந்து மெட்ரோ ரயிலில் போகல, பஸ்ஸில் போகிறதுனால மெட்ரோ நஷ்டமாயிருச்சு, மெட்ரோ ஓடுறதே சென்னையில் மட்டும்தான், தமிழ்நாடு பூராவாக ஓடுது அப்படின்னு அதுக்கப்புறம் மக்கள் கேட்க, இது வந்து ஒரு சாதாரண ஜனநாயக ஓட்டு அரசியலில் இப்படி இருக்குமானால் ஆயுதங்களை வைத்து கொண்டு வரவங்க எப்படி இருப்பாங்க? அப்போது ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணுறாரு, அந்த அருங்காட்சியகத்தை அழிக்கிறார், நூல்களை எரிக்கிறார், தாய் நூலகத்தை எரிக்கிறாங்க. அதில் இவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே வருத்தப்படுற, அப்புறம் அந்த ஈஜிப்து நாட்டினுடைய அழகி யார், கிளியோபாட்ரா, அவங்க வந்து அதை பற்றி வருத்தப்படுறாங்க. அப்படி வருத்தப்படுறதுனால அதுக்கு வந்து இன்னொரு இடத்துல இப்படி ஒரு கொஞ்சம் சேமிப்பு இருந்திருக்கு, அதை வந்து கொடுக்குறாரு அகஸ்டஸ் சீசர். இதெல்லாம் இப்போ வரலாறும் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணிவிட்டு இவங்க வச்ச அந்த வானியல் ஆய்வு இருக்குது பார்த்தீங்களா, வானியல் ஆய்வு, இயற்பியல், இதில் வந்து இந்த கோளம், விட்டம், கோணம், கோணமானிகள் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் கதிர் திருப்பு முகம், இப்போ எப்படி சூரிய ஒளி வருதோ அதை எப்படி வேறு பக்கம் திருப்புறது, இதுக்கான சென்டர்லாம் உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் இந்த கண்ணாடியில் வந்து சூரிய ஒளியை குவித்து அடுத்த பக்கம் நெருப்பு பிடிக்க வைக்கிறது, இது மாதிரி ஒரு படையவே தீப்பிடிக்க வச்சதெல்லாம் நம்பியிருக்காங்க. ஆனால் அந்த கண்ணாடி இதெல்லாமே வந்து உருவானது தான் அறிவியலினுடைய அடிப்படை. இதில் பூங்கா அமைக்கிறாங்க, இப்போ நம்ம செம்மொழி பூங்கா, டைடல் பார்க், அந்த மாதிரி தாவரவியல் விலங்கியல் பூங்காக்கள் அந்த இடத்துல அமைக்கப்பட்டது. அப்புறம் வானியல் ஆய்வுக்கூடத்தில் உலோக பட்டைகளாலான மாதிரி கோள்கள் உருவாக்கியிருக்காங்க. நம்ம இப்போ தானே கோளரங்கமெல்லாம் பார்க்குறோம், அப்போ எதை வச்சு செஞ்சுருப்பாங்கன்னா உலோக பட்டைகளாலான மாதிரி கோள்கள், உலக உருண்டைகள். இப்போ நமக்கு எவ்வளோ வியப்பு பாருங்கள், உலக உருண்டையே வந்து கிமுவில் உருவாகி இருக்குன்னா அப்போ ஏன் வந்து உலகம் தட்டைன்னு அதுக்கு அப்புறம் வந்தவங்க நம்பினாங்க? இப்போ யார் அறிவாளி, யார் முட்டாள், யார் நமக்கு முன்னோர்? இதில்
எந்த முன்னோரை எடுத்துக்கிறது? இதுதான் அந்த வரலாறு, அறிவியலுக்கும் மதத்துக்குமான மோதலின் வரலாறு. அப்போது இந்த உயர்வுமானி பார்வை கோண வேறுபாடுகளை அளக்கும் கருவி லென்ஸு. பார்வை கோணங்களில் இருக்க வேறுபாடு, அப்புறம் பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ தூரம், பூமிக்கும் நிலாவுக்கும் எவ்வளவு தூரம், இதையெல்லாம் அளக்கிறதுக்கான கருவிகள் வச்சுருக்காங்க. அந்த தாலமியோனோட மகன் வந்து ஃபிலடெல்ஃபியஸ், அவர் தான் வந்து கடைசியாக இதை காப்பாற்றுறாரு. இதை காப்பாற்றிட்டு அப்புறம் ஜூலியஸ் சீசர் தாக்குதெல்லாம் வரும்போது இதுதான் முதல் கொடுமை, அந்த நூலகம் எரிக்கப்பட்டது அப்படின்னு. அந்த அலெக்சாண்ட்ரியா நூலகம் வந்து அந்த அரிஸ்டாட்டிலோட தத்துவத்தின் வழி செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. அங்கே வந்து எதையுமே அறிஞர்கள் குழு கூடுச்சு. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையுமே விவாதம் பண்ணலாம், விவாதம் பண்ணி பகுத்து ஆய்ந்து ஒரு முடிவெடுப்பது, இந்த பகுத்தறிவு அடிப்படை அப்படிங்கிறது அங்கே வந்தது. இப்படியெல்லாம் வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் பாரசீகத்தினுடைய அந்த வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுது. ஏன்னா மறுபடியும் கிரேக்கர்கள், ரோமானியர்கள் ஆதிக்கம் வருது. அப்படி வரும்போது இந்த பாரசீகத்தினுடைய வீழ்ச்சி இந்த சேகரிப்புகள் எல்லாம் வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்குது. படையெடுப்பாளர்கள் அதை அழிக்கிறாங்க. அப்படி அழிக்கும்போது இந்த மாறுதலை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அறிவியலுக்கும் மதத்துக்கும் நடக்கிற இந்த மோதலோட பகுதியில் நம்பிக்கையில் இருந்து முழுமையை நோக்கி போன பிளாட்டோனிசம் இங்கே தலை தூக்குது. அரிஸ்டாட்டில் ஆய்வுகள் அடிப்படையில் முடிவுக்கு வரணுன்னாரு, அது அடங்குது. இப்போ கிமு முடிஞ்சு கிபி தொடங்கிறதுக்கு இடையில் 2 மாற்றங்கள் நடந்தது. ஒன்று ஆவேரியனிசம் அப்படின்னு ஒற்றை கடவுள் நம்பிக்கை, இந்த ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படின்னு படிச்சிருப்போம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய தரைக்கடல் பகுதி தான் மதங்களின் தொட்டிலாக இருந்திருக்கு, மத நம்பிக்கைகளுக்கு. ஜொராஸ்ட்ரியனிசம், ஜியோனிசம்னு இன்றைக்கி உலகத்தை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிற யூதர்களுடைய அந்த நம்பிக்கை, இது எல்லாம் அங்கே வர்றது தான். அதில் இந்த அவேரியனிசம்ங்கிறது ஒன்றே, இதுதான் அதனுடைய கடவுள், ஒன்று தான். அந்த ஒன்று தான் எல்லாம், அகம் பிரம்மாஸ்மி அங்கே தான் வந்திருக்கு. அங்கேருந்து அது மாறுபட்டு மேகியனிசம் அப்படின்னு மாறுது. இது வந்து 2, ஜீவாத்மா பரமாத்மா கதை மாதிரி. அது 1, இது 2. அப்புறம் அது கிறிஸ்தவம் மாறும்போது 3. யார்? தந்தை, மகன், பரிசுத்தாவி, அப்படி மாறுது. அதுக்கு போகிறது வேறு பயணம். இப்போ இந்த மாறுதல்களில் 1ல் இருந்து 2க்கு மாறுவதும், நம்பிக்கையின் அடிப்படையிலான பிளாட்டோனிசத்துக்கு புதிய ஃபாலோயர்ஸ் வராங்க. அவங்க நியோ பிளாட்டோனிசம் அப்படின்னு அதை உருவாக்குறாங்க. இவங்க அந்த ரோமானிய பேரரசோட கொஞ்சம் நெருக்கமாகறாங்க. இங்கே தான் வந்து பேரரசுக்கும் இந்த தத்துவவாதிகளுக்குமான இணைப்பு தேவாலயங்களாக உருவாவதற்கான அடிப்படை. அதுக்கப்புறம் தான் சர்ச்சு வருது. இதுக்கப்புறம் தான் ஜீசஸை பற்றிய செய்திகள் வருது. அதில் அதையே மறுக்கிறவங்களும் இருக்காங்க. ஜீசஸ்னு ஒருத்தர் பிறக்கலை, இஸ் ஜீசஸ் எ காட், மேன் ஆர் மித் அப்படின்னு ஆங்கிலத்தில் நூல் இருக்குது. அவங்க கேள்வி கேட்குறாங்க, அப்படி ஒருத்தர் பிறந்ததே இல்லை அப்படின்னு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாத்திகர்கள், இந்த கேள்வியை கேட்குறவங்கள நாத்திகர்கள் அப்படிங்கிறாங்க. அப்படி கேள்வி கேட்டவர்கள் கொல்லப்படுறாங்க, இல்லைன்னா நாடு கடத்தப்படுறாங்க. அவங்க இங்கே வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமை உண்டாகுது. இதுதான் வந்து 2வது கட்டம். இப்போ நீங்கள் இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் உலகின் முதல் அறிவியல் மையமாக, தோற்றுவாயாக அந்த பாரசீகத்தினுடைய அலெக்சாண்ட்ரியா அருங்காட்சியகம்தான் உருவாக்கப்பட்டது. அங்கே தான் இவ்வளவு பேர் உட்கார்ந்து ஆய்வு செய்து அவற்றை பாதுகாத்து நூல்களாக வச்சுருந்தாங்க.
அங்கே தான் இயற்பியல், கணிதம், வானியல், மருத்துவம், தத்துவம் இவையெல்லாம் உருவானது. இதில் அந்த நியோ பிளாட்டோனிசம் ரோமானிய அரசுகளோடு ஆதிக்கம் பண்ணும்போது இது வேறு வடிவம் எடுக்குது. அது என்ன வடிவம்னு சொன்னால், சாதாரண ஏழை எளிய மக்களை ஈர்ப்பதற்கு மத நம்பிக்கைகளை பயன்படுத்துவது, கற்றோர் உயர்ந்தோர் மேலோர் அவர்களை ஈர்ப்பதற்கு தத்துவத்தை பயன்படுத்துவது. சாதாரண மக்களை கோயிலுக்கு போங்க, வேண்டுதல் பண்ணுங்க, 5 விளக்கேற்றுங்க, 10 விளக்கேற்றுங்க, கரகம் எடுங்க, காவடி எடுங்க அப்படின்னு சேர்க்கலாம். உயர்ந்தோர் மேலோர் கற்றோர் அறிவோர் அவங்களெல்லாம் அப்படி ஒரு பெரிய புல்வெளியில் வெள்ளை ஜம்காலம் அழுக்காகாமல் உட்கார வச்சு அவங்க சத்தமே இல்லாமல் அமைதி, வெளியில் இல்லை, மனதில் தான் இருக்கிறது. இது தத்துவம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ வசதி இருக்குது. அதனால் நிதானமாக உட்காந்து அவங்க பாட்டு பாடுவாங்க, ஆட்டம் ஆடுவாங்க, செல்லாத்தா அப்படி பாடுவாங்க. இவங்க இவங்களுக்கு பாட்டே வார்த்தையே பிடிக்காது. இன்னும் வயலினே இழுத்தா போதும், அதையே உட்காந்து இவங்க அழுந்துட்டுருப்பாங்க. இவங்களுக்கு இசைக்கருவிகள் தான் இவங்களுக்கு. பாடல் எளிய மக்களுக்கு. இந்த மாதிரி எல்லாமே அப்போ பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிற இந்த அமைப்பை முன்னெடுக்கிற தத்துவவாதிகள், மதவாதிகள் ரோம பேரரசினுடைய நெருக்கத்தை அடைகிறாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கும் மக்களுக்கும் நடக்கிற போராட்டம், சர்ச்சுக்கும் அறிவாளிகளுக்கும் நடக்கிற, தேவாலயத்துக்கும் அறிவாளிகளுக்கும் மதத்தை எதிர்ப்பவர்களுக்கும் நடந்த போராட்டம் அடுத்த கட்ட வரலாறு. இப்படியாக இது ஒவ்வொரு கட்டமாக சொல்கிறாரு. அங்கே நடந்தது என்ன, அடுத்து எப்படி இஸ்லாம் தோன்றியது, இந்தியாவில் தோன்றிய மதங்கள் என்ன சொல்லி இருக்கின்றன, இப்படி ஒவ்வொன்றா விளக்கிட்டு போகிறாரு. அது இன்னும் நம்ம படித்தாதான் புரிஞ்சிக்க முடியும். ஒரே நாளில் இதுக்கு மேலே சொன்னால் நம்ம எல்லாருக்கும் சோர்வாக ஆயிடும். அதனால் இந்த அறிவியலின் துவக்கத்தோடு இன்றைக்கி நம்ம நிறுத்திக்குவோம். அடுத்த ஒரு வாய்ப்பில் மீதி உள்ளதை முடிஞ்சால் 1 அல்லது 2 பகுதியாக பிரித்து நம்ம பார்க்கலாம். இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த பெரியார் நூலக வாசகர் வட்டத்திற்கும் இந்த அருமையான மொழிபெயர்ப்பை கொடுத்த நமது ஓவியா அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி, வணக்கம்.